கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. மறுபடியும் உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதிலே கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்தில் உள்ள புதிர்களை நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். மார்க்கு 5:41, மார்க்கு 7:34, மத்தேயு 27:46. மத்தேயு 27:46 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மார்க்கு 5:41, மார்க்கு 7:34. இந்த வசனங்களை அடிப்படையாக வைத்து இந்த வீடியோ மூலமாக உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். வேதத்திலே கிட்டத்தட்ட 200க்கு மேலான அரமைக் வார்த்தைகள் இருக்கிறது. அதை அவர்கள் மொழிபெயர்க்கவில்லை. ஆனால் நம்முடைய பாஸ்டர்ஸ் அல்லது அதை வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் அதற்கே வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். அது சரியா தவறா என்பதை இந்த வீடியோ மூலமாக கேட்கிறவர்கள் புரிந்து கொள்ள இது உதவியாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மார்க் 5:41 ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு பெண்ணே எழுந்துரு என்று சொல்லுகிறார். தலித்தா லகுமி, அது அரமைக் வார்த்தை. அதை ஏன் மொழிபெயர்ப்பாளர்கள் அதை மொழிபெயர்க்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. ஒரு சிறு பெண் மரித்து போயிருக்கிறாள். அவளை எழுப்பும்படியாக அந்த வீட்டார் விண்ணப்பிக்கிறார்கள் அல்லது ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் உள்ளே இருக்கிறவர்களை எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் வெளியே போக சொல்லிட்டு ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்கு ஆயத்தமாகி சொல்லுகிறார், தலித்தா லகுமி, சிறு பெண்ணே எழுந்துரு என்று நாம் மொழிபெயர்ப்பை பார்க்கிறோம். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எப்படி ஒரு கர்ப்பப்பை கர்ப்பம் தரிப்பதற்கு ஆயத்தமாகிறதோ அந்த அர்த்தத்தை ஆண்டவர் அந்த சிறு பிள்ளையின் இடத்துல அரமைக் பாஷையில சொல்லியிருக்கிறார். தலித்தா லகுமின்னா, உன்னுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, புதிய காரியத்தை உருவாக்குவதற்கு, புதிய ஜீவனை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது நான் பேசுகிற இந்த அற்புதம். ஆகையினாலே நீ எழுந்திருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். 2வது மார்க் 7:34 ஆண்டவர் ஒரு கொன்னை வாயனையும் செகிடனையும், அதான் 2 ப்ராப்ளம் இருக்கு அவனுக்கு. காது கேட்காது, வாயும் பேச முடியாது. அவனை தனியா கூட்டிட்டு போய் ஆண்டவர் அவனிடத்துல வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்று சொல்லுகிறார். அதுவும் அரமைக் வார்த்தை. அதை ஏன் மொழிபெயர்க்கவில்லை என்றால் மொழிபெயர்க்க முடியாது. மொழிபெயர்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் அவங்க அப்படியே கிரீக்கில் டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணி அதை மறுபடியும் இங்கிலீஷில் சொல்லி பி ஓப்பன் அப்படின்னு அந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவனுக்கு என்ன நடந்தது என்றால், அவனுக்கு காதும் கேட்காது, ஊமை, பேசவும் மாட்டான். அவன்கிட்ட போய் எப்படா திறக்கிறதுன்னு சொல்ல முடியும்? டிரான்ஸ்லேட்டர்ஸ் இதை அவங்க புரிந்து கொண்டு அதை டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியல அவங்களால. ஸோ ஆண்டவர் செவிடன் இடத்துல பேசுவதும், அவன் கேட்பதும், திறக்கப்படுவதும், எழுந்திருக்க செய்வதும் அற்புதம். ஸோ செவிடன் இடத்துல பேசுறாரு, அவன் இதுவரைக்கும் என்ன வார்த்தை கேட்டிருப்பான்னே தெரியாது. அதனாலதான் திறக்கப்படுவாயாக என்று ஆண்டவர் அவனிடத்துல பேசினது அவனுக்கு புரிகிற மாதிரி ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். அந்த சிறு பையனை ஆண்டவர் இவ்வளோ கேர் எடுத்து அவனை தனியா கூட்டிட்டு போய் அவனுக்கு அற்புதம் நடக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி இருக்கிறார். அவன் காது கேட்காது, ஆனா அவனிடத்துல ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து திறக்கப்படுவாயாக என்று சொல்றாரு. அவனுக்கு காது கேட்டிருக்குமா? கேட்டிருக்காது. ஆனா அவர் அந்த அற்புதத்தை செய்கிறதற்கு வல்லமை உடையவர். செகிடனுடைய காதை திறக்க முடியும், ஊமையினுடைய வாயை பேச வைக்க முடியும். அவர் செஞ்ச சயின்டிபிக் காரியங்கள் எல்லாம் மருத்துவ உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
இவரோட உமிழ்நீரை அவன் வாயில வச்சு இது பண்ணி, அதுதான் ஆண்டவர். மத்தேயு 27:46 அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லுகிறார். தமிழ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் மூல பாஷையில அரமிக்ல பேசியிருக்கிறாரு. அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இதற்காகவே, இதுதான் என்னுடைய முடிவு, நான் அதை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். பாவிகளாகிய மனிதர்களை ஆண்டவர் கைவிடாமல் இருக்கும் பொழுது எப்படி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை கைவிட முடியும்? சாத்தியமே இல்லை. ஸோ நாம புரிந்து கொண்டு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தலித்தா லெகுமி என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த சிறு பெண் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர். அந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதாவது மோஸ்ட் இம்பாசிபிள் கண்டிஷன்ஸ்ல ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூடியதை, இந்த வார்த்தைகளை அவங்க மொழிபெயர்க்க முடியல அவங்கனால. அதனாலதான் அப்படியே அவங்க போட்டுட்டாங்க. அதுக்கு நம்ம புது மொழிபெயர்ப்பு எடுத்து சொல்லி எல்லாம் தவறாக நம்ம சொல்லிக் கொடுக்க கூடாது. ஸோ இதுல நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், அற்புதம் நடக்குது. அந்த அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரிடத்திலே நீ விசுவாசம் வைப்பாய் என்றால் உன் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும். அந்த அற்புதம் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். அந்த அற்புதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.